அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள் இன்றைய தினத்தில சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன வார்த்தை, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் பொழுது, இந்த நாளை நம்ம எப்படி தான் துவங்க போறோமோ, இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு இருக்கிற காலேஜில் இருக்கிற ஒர்க்கு, இன்னைக்கு இருக்கிற எழுத போகிற எக்ஸாம், இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பாட்டில் நம்முடைய பாஸ் நம்மளை என்ன சொல்ல போகிறாங்களோ, நமக்கு கொடுக்கப்படுகிற வேலையில் நம்ம எப்படி நம்ம அதை சிறப்பாக நம்ம செய்து முடிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி பல்வேறு குழப்பத்தோடு கவலைகளோடு அந்த நாளை துவங்கும் போதில் ரொம்ப வேதனையோடு நம்ம துவங்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணுமா? இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்து களிகூர கடவோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதக்காரன் சொல்கிறது போல நேற்றைய தினத்தில் இருந்த அநேகர் இந்த நாளை காண முடியவில்லை. ஒருவேளை இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ் டேயா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் துவங்கணும். கர்த்தரிடத்துல தான் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம நிறைய நேரம் நம்முடைய மகிழ்ச்சியை வேறு ஏதேதோ காரியத்தில் நம்ம தேடுறோம். இதில் கொஞ்ச நேரம் நான் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஜாய் கிடைக்கும். இதில் கொஞ்ச நேரம் என் நேரத்தை நான் செலவிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அவரிடத்துல மட்டும்தான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு. அவர் சமூகத்தில் மட்டும்தான் நமக்கு மிகுந்த பேரின்பம் உண்டு. அதனால் அந்த பேரின்பத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் டெய்லி அவரோட நம்ம நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்குள்ள நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்படி நான் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்படி என் கவலைகளை நான் மறக்க முடியும்? எப்படி எனக்கு நேரிட்ட இந்த துன்பத்தையும் இந்த பிரச்சனையும் நான் எப்படி அதை நான் மறந்து விட்டு ஆண்டவரிடத்துல நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடுங்களேன். ஆண்டவரிடத்துல நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்ததாக அந்த வசனத்தில் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்கள் இருதயத்தில் நிறைய வேண்டுதல்களோட இந்த நாளை துவங்கி இருக்கிறீங்களே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்குமா? எனக்கு இந்த பாடம் புரியலையே, இன்னைக்கு எழுத போகிற எக்ஸாமில் நான் மார்க் வாங்கி நான் நல்லா பாஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்கே, இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்? எனக்கு இந்த ஏஜில் என்னுடைய திராணிக்கு மிஞ்சி என் சரீரத்தில் இப்படி ஒரு பலவீனம் இருக்கே, இதை நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் பல்வேறு வேதனையோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அதெல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடுங்க. அவர் மாத்திரம்தான் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் என்ன வேண்டுதல்களை நீங்கள் மனசில் வச்சு தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருகிறீங்களோ, அது எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். ஏசப்பா சமூகத்தில் நீங்கள் போய் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பாரங்களையும் அன்றாட ஆட்டத்தில் நீங்கள் இறக்கி வைக்க பழகிக்கோங்க. அப்படி நீங்கள் இறக்கி வைக்கும் பொழுது தேவன் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக அவர் கடந்து வருகிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் நடுவே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் தஞ்சமாக நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷந்தாங்க. வாலிப பிரயாயத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஐயோ இந்த வாலிப பிரயாயத்தில் இவ்வளோ நுகத்தை நான் சுமக்க வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க, ஆண்டவரோடு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பெரிய பாரமாக இருக்காது. அந்த பாரத்தை தேவன் லகுவாய் மாற்ற அவரால் முடியும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தரிடத்துல எல்லா காரியங்களையும் நீங்கள் தெரியப்படுத்திட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் மனிதரிடத்துல நீங்கள் ஷேர் பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஏதோ ஒரு பர்சன்ட்ட உங்கள் காரியத்தெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பதில் கிடைக்காது மகளே. நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தரிடத்துல நீங்கள் சொல்லிவிடுங்கள். அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த புதிய நாளிலையும் எங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளில் துவங்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கட்டும். அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு அருளி செய்வீரா என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு விசையாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். அருமையான பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு உமக்குள்ளாக பலப்பட்டு உமக்குள்ளாக ஓட கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவங்களுடைய வாழ்க்கையின் ஜெயமாய் முடியட்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.